ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, என்ன பயம்? நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று தெரியாமலேயே பயப்படுகிறாயா? பயப்படாதே அம்மா, உனக்காகத்தான் வந்தேன் அப்பா. இந்த அப்பாவை எந்த அளவுக்கு நீ நம்புகிறாய், எந்த அளவுக்கு சாய் 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 என்று சுற்றி சுற்றி வருகிறாய். உன்னை நான் ஆபத்தான பாதையில் விடுவேனா? உன்னை கெட்டியமாக பிடித்து கொள்வதோ, உன்னை நல்லபடியாக கரை சேர்ப்பது மட்டுமே இந்த சாயுடைய முழுநேர வேலை. இப்பொழுதும் நான் ஏன் நாளைய நாள் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று சொன்னேன். ஆனால் நீ நாளைய நாள் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான். ஏனென்றால் சில சமயத்தில் அலட்சியமாக இருக்கிறாய். வாழ்க்கையின் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளாமல். நாளைய நாளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் இருக்கும், எந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ அது முன்பே தெரிந்து கொள்வது அவசியம்தானே? அப்பொழுதுதானே நல்லது வந்தாலும் அதை நல்லபடியாக உனக்கு சாதகமாக அமைத்து கொள்ள முடியும். கெட்டது வந்தாலும் அது எந்த விதத்தில் அதை உன்னிடமிருந்து துரத்த வேண்டும் என்பதும் தெரியும். நம்பிக்கையோடு இருங்கள் அம்மா. உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கட்டும். நான் ஏன் வந்தேன் என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். அதுவும் ஏன் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நான் சொன்னேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். கண்மணி, உன்னுடைய வாழ்வில் பல விஷயங்களை நீ பார்த்திருக்கிறாய். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒவ்வொரு மாதிரி. ஏன் ஒவ்வொரு மாதங்களும் கூட ஒவ்வொரு மாதிரி தான் இருந்திருக்கிறது. ஒரே மாதிரி ஒவ்வொரு நாளும் இருந்தது கிடையாது. ஒரு நேரம் ஒரு மாதிரியும் இன்னொரு நேரம் இன்னொரு மாதிரியும் தான் இருந்திருக்கிறது. இது உனக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கும் அனைவருக்கும் தான். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் பணக்காரர்களுக்கு மட்டும் தெய்வம் உதவி செய்யும் என்று. பணக்காரர்களையும் போய் பாருங்கள். எல்லோருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் பணக்காரனுக்கு மட்டும் தெய்வம் உதவி செய்யும் என்று. உங்களுக்குத்தான் பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம். ஆனால் தெய்வங்களாகிய எங்களுக்கு பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் மனிதர்களை உருவாக்குவதும் நாங்களே, பணத்தை உருவாக்குவதும் நாங்களே. யார் கையில் எந்த பணம் எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதை உருவாக்குவதும் நாங்களே. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கலாம். பணக்காரன் திடீரென்று ஏழை ஆவான், ஏழை திடீரென்று பணக்காரன் ஆவான். எதுவுமே இங்கு நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய சோகம் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல, எல்லாமே தற்காலிகமே. உன்னுடைய கவலையானது இப்பொழுது இன்னும் கூடிய விரைவில் மாறும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யதார்த்தமாக எல்லோரிடமும் பழகுகிறாய். ஒவ்வொரு நபரிடமும் ஒவ்வொரு வித்தியாசமான குணங்கள் இருக்கிறது. ஆனால் நீ மட்டும் உன்னுடைய குணத்தை எப்பொழுதும் ஒரே மாதிரி வைத்திருக்கிறாய். உன்னுடைய பிள்ளைகளும் உன்னை போல இருந்தார்கள், ஆனால் நிறைய ஏமாற்றம் கிடைக்கும். உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. உங்களிடம் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி நடந்து கொள் என்று. ஏனென்றால் உன்னுடைய குணங்கள் தான் உன்னுடைய பிள்ளைகளிடம் இருக்கிறது. யதார்த்தத்தனம். யதார்த்தமாக வாழ்ந்து வாழ்ந்துதான் நீ இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறாய். உனக்கு கூட வைத்து கொள்ளாமல் உன்னுடைய சொந்தங்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தாராளமாக அள்ளி கொடுத்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய கைராசித்தனத்தால் அவர்கள் வளர்ந்தார்கள். நீ என்ன ஆனாய்? எல்லா விஷயத்தையும் இழந்துதான் இருக்கிறாய். நீ சிறு வயதாக இருக்கலாம் என்று உனக்கு தோன்றும். எவ்வளவோ கஷ்டம் வரும் பொழுது ஏன் நமக்கு இந்த நிலைமை, சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் என்று. வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத பொழுது வந்தால் ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். எப்பொழுதும் சுதாரிப்பாக இரு. நிரந்தரமே இல்லாத உலகத்தில் நீ நிச்சயமாக இந்த கவலை உனக்கு நிரந்தரம் அல்ல. இப்பொழுது மனதில் நினைக்கும் கவலையானது நிரந்தரம் அல்ல, மாறும், கண்டிப்பாக மாறும். தோற்றுதான் போவாய் என்று நினைக்காதே, ஜெயிப்பாய் கண்டிப்பாக. நாளைய நாள் மட்டும் புதிய காரியத்தில் இறங்காது. அதுபோல யாராவது வந்து உன்னிடம் இந்த உதவி செய்து தாருங்கள், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க வேண்டும், இந்த ஒரு உதவி செய்து தாருங்கள் என்று சொன்னான் செய்யாதே. நாளை மட்டும்
ஏனென்றால் நாளை உனக்கு சிறு சிறு விஷயங்கள் கிரகங்களானது சரியில்லாமல் இருக்கிறது. அதிலிருந்து காப்பாற்றத்தான் வந்தேன். என்ன சாய், நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகும் என்றால் ஒன்றும் ஆகாது. அதுக்குத்தான் நான் முன்பே சொல்ல வந்துவிட்டேன். உனக்கு ஒன்றும் அல்ல. நீ பாதுகாப்பாக ஒரு வளையத்திற்குள் இருக்கிறாய். இந்த வளையத்தை தாண்டி யாராலும் வர முடியாது. யாராலும் உனக்கு துரோகம் செய்ய முடியாது. என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அனுகிரகமும் என்றுமே உனக்கானது இருந்து கொண்டுதான் இருக்கும். பேரன்புகளோடு உன்னை வாழ வைக்க நான் இருக்கும் பொழுது உனக்கென்ன கவலை? உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒரு விஷயம் எதற்கு? நான் இருக்கும் பொழுது நீ இனிமேல் சீரும் சிறப்புமாக அழகான ஒரு வசந்த காலமான வாழ்க்கையை வாழ்வாய். எந்த ஒரு நிலையிலும் கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் தயவு செய்து போகாதீர்கள். தயவு செய்து கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் நீங்கள் போகும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைவீர்கள். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அடுத்தடுத்த கட்டம் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து வாழ முடியாது. போக போக உங்களுடைய நிலைமையானது மாறும். எதிர்பார்ப்புகளானது அதிகமாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான். நிச்சயமாக உன்னுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பெரிய அளவில் வருவார்கள். உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னை போலவே குணம், யதார்த்த குணம். ஆனால் ஒன்று சொல், வெளி உலகத்தில் அடுத்தவர்கள் எப்படி பழகுகிறார்களோ அதே போல பழகு. உன்னுடைய யதார்த்தத்தை நீ அங்கங்கு காட்டும் பொழுது ஏமாந்து விடுவாய் என்று சொல். உண்மையாக இருப்பவரிடம் உண்மையாக இருக்கச் சொல். பொய்யாக நடிப்பவரிடம் பழகாதே என்று சொல். ஏனென்றால் நீ பொய்யாக இருந்தவர்களுக்கும் உதவி செய்தாய், உண்மையாக இருந்தவர்களுக்கும் உதவி செய்தாய், நடிப்பவர்களுக்கும் உதவி செய்து இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறாய். தோற்று போவது நீ தோற்று போய் விட்டாய். ஆனால் முன்னேறுவாய். ஆனால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதான் எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல வேண்டும். தெய்வத்தை வணங்க கற்றுக்கொள். அதாவது உன்னுடைய பிள்ளைகளுக்கு தெய்வ நம்பிக்கையை அதிகமாக்கு. தெய்வம் உனக்கான உதவிகளை செய்யும் என்று சொல்லி புரியவை. தெய்வம்தான் இங்கு எல்லாம் என்று சொன்னால் கெட்ட வழிக்கு நிச்சயமாக உன் பிள்ளைகள் போக மாட்டார்கள். உன்னுடைய பிள்ளைகளுடைய முழு கவனத்தையும் தெய்வத்தின் மீது வைக்க சொல். ஏதாவது கவலை வந்தால் தெய்வத்தின் மீது போடுங்கள் என்று சொல். அப்பொழுதுதான் எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக தாங்க வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் இந்த சாய் நிச்சயமாக வாங்கி தருவேன். எங்கு உன்னுடைய ஆசைகள் இருந்தாலும் சரிதான். எனக்கு இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் வேண்டும், எனக்கு செய்து தாருங்கள் என்று சொன்னாலும் சரிதான். உனக்கு நிச்சயமாக வரும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே வரும். நாளுக்கு நாள் திருப்திகள் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னடா இது திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று நீ நினைக்கும் பொழுது ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். சாய் சொல்லியிருக்கிறார், நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று. நிச்சயமாக திருப்தியான வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் அடைவோம் என்று நம்பு. இந்த சாய் யாரையும் ஒரு பொழுதும் ஏமாற்றுவது கிடையாது. ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த வாக்குகள் ஆனது கடைபிடிக்கப்படுகிறது. தெய்வங்கள் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி தரப்படும். இது வாக்காக இருந்தாலும் சரி, கனவில் வந்து வாக்கு கொடுத்தாலும் சரி, எதுவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தெய்வங்கள் சொல்லும் ஒவ்வொரு வாக்குகளும் பலிக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் சதா சர்வகாலமும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது உன்னுடைய மனதில் கவலைகளோ சஞ்சலங்களோ இருந்தால் தயவு செய்து உங்களுடைய மனதிலிருந்து தூக்கிவிடுங்கள். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் பொன்னாகவும் பொருளாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும். தேடும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் கொடுப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை ஏமாற்றி கைவிட மாட்டேன். சந்தோஷத்தோடு இருங்கள். எல்லாவற்றையும் என்னிடமிருந்து பெற்று அமோகமான வாழ்க்கையை வாழ பாருங்கள். இன்றிலிருந்து
உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அமோகமே. இதற்கு முன்பு நடந்தது, இதற்கு பிறகு நடப்பது எதையும் பற்றி நினைக்காது. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.